See, now we'll look on with illustration 5. அதாவது மியூச்சுவல் அப்ளிகேஷன் இன் டெப்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ்க்குள்ள கொஸ்டினை பார்ப்போம். ஸோ அன்லைக் ப்ரீவியஸ் கொஸ்டின், இந்த கொஸ்டினில் பேலன்ஸ் ஷீட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஆர் லிமிட்டெடுக்கு தனியாக, எஸ் லிமிட்டெடுக்கு தனியாக பேலன்ஸ் ஷீட்ஸ் இருக்குது. ஸோ ஆர் லிமிட்டோட பேலன்ஸ் ஷீட்டில் 20,000 ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each fully paid, 12% டிபெஞ்சர்ஸ். ப்ரீவியஸ் கொஸ்டினில் இந்த டிபெஞ்சர்ஸ் அமௌண்ட் நம்ம பார்க்க மாட்டோம், இங்கே 12% டிபெஞ்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் பண்ணும்போது ஒரு ஐட்டம் அடிஷ்னலாக ஆட் ஆகும். ஜஸ்ட் ரிமெம்பர் இட், வில் லுக் ஆன் ஃபார் நம்ம ஆன்சர் பண்ணும்போது தெளிவாக புரியும். പിന്നെ creditors, general reserve, profit and loss account, usual things. It building, machinery, fixtures, investment in S Limited, 10,000 shares at cost. It is 1,40,000 rupees. This is important because நம்ம எஸ் லிமிடெட் வந்து ஆர் லிமிடெட் 1,40,000 கொடுத்து தான் வாங்குதுன்னு அர்த்தம். எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க? 10,000 ஷேர்ஸ். ஆக்சுவலாக எஸ் லிமிடெட்டில் 1,20,000 rupees இருக்குது. மீன்ஸ் ஒரு ஷேரோட வேல்யூ ₹10, அவங்களே கொடுத்துருக்காங்க 12,000 ஷேர்ஸாக இருக்குன்ட்டு. ஸோ 12,000 ஷேர்ஸில் 10,000 ஷேர்ஸ் வந்து ஆர் லிமிடெட் வாங்கிட்டு போயிடுது. ஸோ பாக்கி இருக்கிற 2,000 ஷேர்ஸ் வந்து வெளியே உள்ளவங்க, அவுட் சைடர்ஸ், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ 10,000 ஷேர்ஸ் ஃபார் ஆர் லிமிடெட் அண்ட் 2,000 ஷேர்ஸ் ஃபார் அதர்ஸ், அதாவது மைனாரிட்டி. பின்ன ஸ்டாக் அண்ட் ட்ரேட் இருக்குது, சன்டே டெப்டாஸ், பேங்க் பேலன்ஸ். எஸ் லிமிட்டட்லையும் பெருசாக ஐட்டம்ஸ் இல்லை, யூஷுவல் திங்ஸாக இருக்குது. கேபிட்டல், ப்ராஃபிட், கிரெடிட்டாஸ், பில்டிங், வெஹிக்கிள், ஸ்டாக், டெப்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், பேங்க் பேலன்ஸ். அண்ட் when we comes to adjustment, it is like the holding of R Limited in S Limited was acquired some years earlier at a premium of 40%. See, some years earlier at a premium of 40%. What is this premium? Short up புரிஞ்சிக்கிறதுக்கு you can keep it like, see, discount means குறைவான value, premium means கூடுதலான value. Short remember பண்ணுறதுக்கு you can use it like this. Premium means it is greater value, discount means it is lesser value. So in the question R Limited, S Limited acquire பண்ணும்போது it was some years earlier at a premium of 40%, which means 40% greater value கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். So the balance of credit and profit and loss account of S Limited being 30,000 rupees. Okay, transaction between R Limited and S Limited include purchase of goods of S Limited at cost plus 25%. I already taught you in previous illustration, cost ஓட 25% னா it is 20% on sales. And the 20% of sales எப்படி வந்ததுன்றத previous illustrations already clean up பார்த்தோம். So not an issue with that. பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஆர் லிமிட்டோட குட்ஸ் 15,000, அதர்ஸோட குட் 15,000. பின்ன கேஷ் அமௌண்டிங் டு 5,000 வாஸ் இன் டிரான்சிட் from S Limited to R Limited on the date of balance sheet. So listen very carefully. இந்த கேஷ் அமௌண்ட், அதாவது S Limited வந்து R Limitedக்கு 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்குன்னு இருக்கும். So since this is a mutual obligation question, நம்ம இந்த 5,000 rupees ரெண்டு இடத்துல டிடெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். டிடெக்ட் மட்டும் இல்லை, ஒரு இடத்துல டிடெக்ட் பண்ணி இன்னொரு இடத்துல ஆட் பண்ணணும். ஃப்ராங்காக சொல்லணும்னா S Limited தானே R Limitedக்கு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ட்ரேட் ரிசீவ்ஸ், அதாவது டெப்டாஸ் எடுக்கும்போது இந்த 5,000 rupees அங்கே குறைச்சி காட்டணும். கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி அங்கே மைனஸ் பண்ணி காட்டிட்டு சேம் அமௌண்ட் இது கேஷில் தான் போகுது. ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் ட்ரான்சாக்ஷன் எங்கே இருக்குது? ரெண்டுலேயுமே பேலன்ஸ் அட் பேங்க் 10,000, எஸ் லிமிட்டடில் பேலன்ஸ் அட் பேங்க் 30,000 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் 40,000. ஸோ இங்கே இருந்த அமௌண்ட் இங்கேயும் போகிறதுனால இந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்வியஸ்லி அங்கேயும் கூடும். ஸோ இந்த 5,000 ரூபி அந்த கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் கேல்குலேஷன்ஸ் வரும்போது 10,000 + 30,000 கூட இந்த ஒரு 5,000 ஆட் பண்ணி எழுதணும். ஸோ இந்த 5,000 rupees ட்ரேட் ரிசீவபிள்ஸில் லெஸ் பண்ணணும், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸில் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் கீப் தட் இன் யர் மைண்ட். நம்ம சம்ஸ் பண்ணும்போது க்ளீனாக புரியும். See, இது illustration 5 ஓட ஃபார்மேட். இப்படி தான் கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் இருக்கும். கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஆர் லிமிடெட் அண்ட் சப்சிடரி எஸ் லிமிடெட் ஆஸ் ஆன் டாட்ஸ் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பிகாஸ் கொஸ்டினில் இந்த பர்டிகுலர் இயரில் தான் வாங்குகிறோம், இந்த பர்டிகுலர் இயரில் தான் அக்யூர் ஆகுதுன்னு கொடுக்கவே இல்லை. ஸோ ஈவன் ஃபார் த எக்ஸாமினேஷன் பர்பஸ் யூ கேன் யூஸ் த சேம் மெத்தட். அதாவது இயர் கொடுக்கலன்னா ஜஸ்ட் மார்க் இட் வித் டாட், நாட் அன் இஷ்யூ வித் தட். பின்ன யூஷுவல் ஃபார்மேட், equity liabilities, asset, you already know how to do it. equity liability கீழே ஷேர் ஹோல்டர் ஃபண்ட், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், கரண்ட் liability வரும். இந்த கொஸ்டினில் நான் நான் கரண்ட் liability இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் பிகாஸ் கொஸ்டினில் they have given an amount as debentures. அதாவது debentures தான் லாங் டேர்ம் borrowings ஹெட்டிங் போட்டு எழுதுவோம். ஸோ திஸ் லாங் டேர்ம் borrowings இஸ் நத்திங் பட் debentures. அந்த அமௌண்ட் இங்கே வந்துடும். கரண்ட் liability, ட்ரேட் பேயபிள்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ். பின் அசெட் சைடு வரும்போது நான் கரண்ட் அசெட், கரண்ட் அசெட். நான் கரண்ட் அசெட்டில் டேஞ்சபிள் அசெட், இன்டான்ஜிபிள் அசெட். டேஞ்சபிள் அசெட் மீன்ஸ் இட் இஸ் ஃபிக்ஸட் அசெட்ஸ், இன்டான்ஜிபிள் அசெட் மீன்ஸ் இஸ் குட்வில். அங்கே நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஆல்ரெடி ப்ரீவியஸ் இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்துருக்கோம். பின்ன கரண்ட் அசெட் வரும்போது ஸ்டாக்கு, ட்ரேட் ரிசீவபிள், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். நான் சொன்னேன் அந்த கேஷ் இன் டிரான்சிட்னு ஒரு 5,000 rupees இருந்துச்சு, அந்த 5,000 rupees இங்கே ப்ளஸ் பண்ணணும். இந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ஆன, அதாவது சன்ட்ரி டெப்டாஸில் அதை நம்ம மைனஸ் பண்ணி காட்ட வேண்டியிருக்கும். நம்ம சம் பார்க்கும்போது அது க்ளீனாக புரியும். ஸோ யூ guys know how the format is, right? So no doubt with this. சரி, நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் அக்யூர் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது கொஸ்டினில், அதாவது 10,000 ஷேர்ஸ் அட் காஸ்ட் 1,40,000 rupees, 12,000 ஷேர்ஸ் இருந்திருக்கு. அதாவது 10,000 ஷேர்ஸை தான் நம்ம வாங்கியிருக்கோம். எஸ் லிமிட்டோட ஷேர் ஆக்சுவலாக 1,20,000 rupees இருந்திருக்கு. ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees.
ஸோ டிவைட் பண்ணுவோம் 12,000 ஷேர்ஸ். 12,000 ஷேர்ஸில் 10,000 ஷேர்ஸ் ஹோல்டிங்க்கு போகுது. ஸோ ஹோல்டிங் கம்பெனி இஸ் அக்யூரிங் 10,000 ஷேர்ஸ். ஸோ பாக்கி இருக்கிற 2,000 ஷேர்ஸ் வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்க்கு போகும், மைனாரிட்டி அவுட் சைடர்ஸ்க்கு போகும். ஸோ ஹோல்டிங்க்கு 10,000, மைனாரிட்டிக்கு 12,000. ஸோ நம்ம ரேஷியோ ஃபார்மில் ஸ்பிளிட் பண்ணும்போது இட் இஸ் 10,000:2,000 வரும். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 10:2. ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் வில் லீட் டு 5:1. ஸோ ஆர் அதாவது ஹோல்டிங் கம்பெனிக்கு 5/6 மைனாரிட்டிக்கு 1/6 போகும். ஸோ நோ டவுட் வித் தட் நம்ம ரேஷியோ எடுத்தாச்சுல. பின்ன நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் கேல்குலேஷன்ஸ் பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆன் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ் 30,000 எழுதியிருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் the balance at credit of profit and loss account of S Limited being 30,000 rupees, which means purely capital profit. The further explain பண்ண வேண்டாம், தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக டேட் ஆஃப் பர்ச்சேஸில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருந்திருக்கு, 30,000 rupees இருந்திருக்கு. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த 30,000ல் நம்ம ஹோல்டிங் கம்பெனி ஷேரும் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்டோட ஷேர் எடுத்தாலும் போதும். 30,000ல் ஹோல்டிங் கம்பெனி ஆரோட ஷேர் அந்த 5/6 எடுத்திருக்கேன், 25,000 rupees வரும். மைனாரிட்டிக்கு வந்து சேம் 30,000ல் 1/6 5,000 rupees வரும். ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட்டில் ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் 25,000, கேபிட்டல் ப்ராஃபிட்டில் மைனாரிட்டி அதாவது அவுட் சைடர்ஸோட ஷேர் 5,000 rupees. சிம்பிள், ரைட்? when it comes to revenue profit. ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட் கேல்குலேஷன்ஸ் வரும்போது see the question. S லிமிட்டடுக்கு எவ்வளோ இருக்குது? இட் இஸ் ஆக்சுவலி 90,000 rupees, ரைட்? வேறு எதுவுமே பெருசாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கல. ஆனால் இங்கே டேட்டு கொடுக்காததுனால நான் ரெண்டும் ஒரே டேட்னால அசியூம் பண்ணுறேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 90,000 இருக்குது, அடிஷ்னல் P&L ஒரு 30 rupees வருது. ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட் நான் கேல்குலேட் பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது, அதாவது திஸ் ஒன் இஸ் பேலன்ஸ் ஷீட், ஷார்ட் ஆக்கிறதுக்காக பிஎஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் as பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் 90,000 rupees இருந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் அக்யூர் பண்ண 30,000 rupees, விச் மீன்ஸ் அடிஷ்னலாக கிடைச்ச ஒரு அமௌண்ட். ஸோ ஆல்ரெடி இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க 90,000ல் இப்போ P&L டேட் ஆஃப் பர்ச்சேஸில் நமக்கு கிடைச்ச 30,000 மைனஸ் பண்ணிருக்கு. ஸோ பாக்கி 60,000 இருக்குது. திஸ் 60,000 இஸ் ரெவன்யூ ப்ராஃபிட். ஸோ இந்த ரெவன்யூ ப்ராஃபிட்டில் ஆரோட ஷேர் ஆன அந்த 5/6 நம்ம ஆல்ரெடி இங்கே ரேஷியோஸ் கண்டுபிடிச்சோம்ல. ஸோ இந்த 60,000ல் 5/6 ஆன 50,000 இஸ் கோயிங் ஃபார் ஹோல்டிங் கம்பெனி, அண்ட் இந்த 60,000ஓட 1/6 இஸ் கோயிங் ஃபார் மைனாரிட்டி. இது ஹோல்டிங்க்கும் இது அவுட் சைடர்ஸ்க்கும். ஸோ வி ஃபவுண்ட் அவுட் கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ ப்ராஃபிட். ஃபர்தர் வி கேன் மூவ் ஆன் வித் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன். இது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும் எப்படி கேல்குலேட் பண்ணோன்னு. ஃபேஸ் வேல்யூ ஷேர்ஸ் ஃபஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஆக்சுவலி 2,000 ஷேர்ஸ்னு எழுதியிருக்கேன். வி நோ வெரி வெல் 12,000 ஷேர்ஸ் இருந்துச்சு, 10,000 ஷேர்ஸ் வந்து ஹோல்டிங் கம்பெனி வாங்கிட்டு போயிருச்சு. ஸோ பாக்கி 2,000 ஷேர்ஸ் தான் மைனாரிட்டிக்கு இருக்குது. ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபா, 2,000 ஷேர்ஸ் இருந்துச்சு. ஸோ டோட்டலி 20,000 ஷேர்ஸ். இதில் ரெவன்யூ ப்ராஃபிட் அண்ட் கேபிட்டல் ப்ராஃபிட் ரெண்டோட ஷேரை ப்ளஸ் பண்ணால் போதும். ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட்டில் நமக்கு இருந்த ஷேர் வந்து 10,000 rupees, அண்ட் கேபிட்டல் ப்ராஃபிட்டில் அவுட் சைடர்ஸ் மைனாரிட்டிக்கு இருந்த ஷேர் 5,000 rupees. ஸோ இந்த 20,000ல் 10,000 + 5,000 35,000. வி ஃபவுண்ட் அவுட் வாட் இஸ் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். 35,000 கிடச்சிருச்சு. ஸோ இங்கே எழுதிக்கலாம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டில் இட் இஸ் 35,000. இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கிடச்சதுனால நான் ஸ்டார் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். பின்ன குட்வில் கேல்குலேஷன். Actual amount paid is 1,40,000 rupees. In question, it was told very clearly that investment in S Limited 10,000 shares at cost was 1,40,000 rupees. See, it was 1,40,000 rupees. So, இந்த 1,40,000 rupees தான் S Limited வந்து R Limited பைசா கொடுத்து வாங்கியிருக்கு. So, actually, R Limited வந்து S Limitedக்கு கொடுத்த amount paid was 1,40,000 rupees. இதில் actual face value எவ்வளோன்னு பார்க்கணும். We know that only 10,000 shares நம்ம cure பண்ணியிருக்கோம். ஒரு ஷேரோட வேல்யூ was 10 rupees. So, 10,000 shares at rupees 10. நமக்கு 1 lakh கிடைக்கும். Actually, 1 lakh தான் வேல்யூவாக இருந்தது, ஆனால் நமக்கு 1,40,000 rupees கொடுத்துருக்கோம். Similarly, in all illustration, நம்ம இதில் கேபிட்டல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ண வேண்டியிருக்கும். நமக்கு கேபிட்டல் ப்ராஃபிட்டில் அமௌண்ட் எவ்வளோ கிடைச்சி ஆர் ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் இஸ் 25,000 rupees, ரைட்? ஸோ இங்கே 1,40,000 1 lakh மைனஸ் பண்ணி 40,000 கிடைக்கும். அதில் இந்த 25,000 மைனஸ் பண்ணால் 15,000 கிடைக்கும். ஸோ குட்வில் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. குட்விலோட வேல்யூ வில் பி 15,000 rupees. ஸோ இன்டான்ஜிபிள் அசெட் இஸ் ஆல்சோ known as குட்வில். இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கண்டுபிடிச்சதுனால ஸ்டார் வச்சு மார்க் பண்ணி 15,000 ஆட் பண்ணியாச்சு. ஸோ வி ஃபவுண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில். இதுக்கப்புறம் ஃபர்தர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில். ஸோ அதையே ஸ்டார் வச்சு மார்க் பண்ணிடலாம். பாக்கி அமௌண்ட் எழுதலாம். ஷேர் கேபிட்டல் கொஸ்டினில் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 20,000 ஷேர்ஸ் rupees 10 each ஃபுல்லி பெய்ட் அப் 2 lakh இருக்குது. ஸோ ஷேர் கேபிட்டல் இங்கே 2 lakh அப்படியே எழுதியிருக்கு. ஸோ வி காட் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம அப்படியே மார்க் பண்ணிடலாம். வென் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 35,000 எழுதியாச்சு. நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் லாங் டேர்ம் போராயிங்ஸ், அதாவது டிபெஞ்சர்ஸ். இங்கே கொஸ்டினில் லாங் டேர்ம் போராயிங்ஸ் எது இருந்துச்சு? 12% டிபெஞ்சர்ஸ். வி ஹவ் 1 lakh rupees, ரைட்? அந்த அமௌண்ட்டை டிபெஞ்சர்ஸில் எழுதிடலாம். இட் இஸ் 1 lakh.
Then it comes to current liability, trade payable. Trade payable is nothing but sundry creditors oda calculation. அதே மாதிரி trade receivables, this is nothing but sundry debtors oda calculation. Since this is a mutual obligation question, trade payable and trade receivable சின்ன adjustments இருக்கு. So இந்த ரெண்டு adjustments பண்ணிட்டு இங்க ஆன்சர் எழுதிக்கலாம். So leave trade payables right now. Come on to assets. Assetsல tangible asset. Tangible asset is fixed assets. So question நம்ம fixed assets பார்க்கும்போது see it is building, machinery, fixtures, you have vehicle. So நிறைய வேல்யூ இருக்கு. அத்தனை வேல்யூ ப்ளஸ் பண்ணுவோம். So 80,000 plus 60,000 plus 40,000 plus or 50,000 plus or 40,000. So we'll get value like 80, 60, 40, 50, 40. It is the value will be like 2,70,000 rupees. So இங்கே வந்து நமக்கு 2,70,000 rupees tangible asset, அதாவது fixed asset value கிடைக்கும். So அது எதியாச்சு. So this is over. When most current asset. Current assetல we have stock, trade receivable, cash and cash equivalent. So stock வந்து we already have 30,000 rupees. ஆனால் adjustmentsல they made a thing like that. It is goodsல ஏதோ கொஞ்சம் adjustments கொடுத்துருக்காங்க. It is cost ஓட 25%. We know very well cost ஓட 25% means it is 20% on sales. We'll find out how to do it. See, goods purchased from R Limited included in S Limited stock. Profit included in the stock at 25% on cost. We know very well 25% on cost means 20% on sales. Previous illustrationல அது தெளிவாக டிஃபைன் பண்ணோம் அது எப்படி வந்துச்சுன்ட்டு. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கிடைச்சிருக்கு குட்ஸ் ஃப்ரம் ஆர் லிமிடெட் இஸ் 15,000 rupees, ரைட்? ஸோ 15,000 rupeesல 20% எடுத்திருக்கேன். இட் இஸ் 20% on sales. எடுக்கும்போது 3,000 rupees வரும். திஸ் இஸ் த ப்ரொவிஷன் தட் டு பி மேட் ஆன் ஸ்டாக். ஸோ ஸ்டாக்கோட வேல்யூ we know already 30,000 rupees. அண்ட் இங்கே ஒரு 30,000 rupees இருக்குது. ஸோ ஆல்ரெடி 30 + 30 60,000 rupees. இந்த 60,000 rupeesல இந்த 3,000 rupees மைனஸ் பண்ணணும். ஸோ 60,000 minus 3,000 it is 57,000 rupees. இந்த 57,000 rupees தான் நம்ம ஸ்டாக்கில் எழுத வேண்டிய ஐட்டமாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டாக்கோட கேல்குலேஷன்ஸில் 57,000 rupees எழுதிடுவோம். Then trade receivables, I told you in sundry creditors and sundry debtors சின்ன adjustments இருக்குது. ஸோ adjustments பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஸோ cash and cash equivalents. ஸோ cash and cash equivalentsலேருந்து இங்கே பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களா 10,000 for R Limited and S Limited it is 30,000. So 10,000 plus 30,000 it is 40,000. நம்ம இங்கே டேரெக்டாகவே எழுதியிருக்கலாம். ஆனால் adjustmentsல 5,000 rupees transit இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. You remember this, like 5,000 rupees versus transit. இந்த 5,000 rupees நம்ம அங்கே ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 10,000 plus 30,000 is equal to 40,000 plus ஒரு 5,000 will bring an amount of 45,000 rupees. So similar all transactions are over. நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா we need to find out sundry trade receivables, sundry debtors, sundry creditors. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சோன்னா the thing gets over. அதுக்கப்புறம் reserves and surplus கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ sundry creditors and sundry debtors எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம கொஸ்டினில் reserves and surplus and sundry creditors and sundry debtors இந்த அமௌண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம reserves and surplus முடிச்சுட்டு வந்துடலாம். See, general reserves 60,000, profit and loss account 50,000. This is nothing but balance sheetல நம்மளோட அமௌண்ட் ஆன ரிசர்வ்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இட் இஸ் 60,000 + 50,000. அந்த அமௌண்ட்டை டேரெக்டாக எழுதியாச்சு. பின்ன 50,000 நம்ம ரெவன்யூ ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைச்ச அமௌண்ட் நம்மளோட ஷேரான 50,000 rupees. Just add it, you will get an amount of 1,60,000 rupees. இதில் unrealized profit நம்ம ஆல்ரெடி மேலே கண்டுபிடிச்சோம்ல, லைக் realized stock காஸ்ட்டோட 25% and 20% சேல்ஸும் கண்டுபிடிச்சி 3,000 கண்டுபிடிச்சோமா, அந்த 3,000 இங்கே குறைச்சி காட்டுறோம். ஸோ 1,60,000 கிடைக்கும். அதில் 3,000 மைனஸ் பண்ணி 1,57,000. இதுதான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸோட வேல்யூ. ஸோ இந்த 1,57,000 நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் எழுதிடலாம். ஸோ 1,57,000. Now reserves and surplus got over. நம்ம இப்போ sundry creditors and sundry debtors பார்த்தா முடிஞ்சிச்சு. So when it comes to the calculation, C of sundry debtors. So sundry debtorsல வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். R லிமிட்டடுக்கு 90,000 and S லிமிட்டடுக்கு it was 90,000 rupees. See, S limitedல sundry debtorsோட வேல்யூ 90,000 and R limitedல sundry debtorsோட வேல்யூ it was 90,000. So I wrote it directly. R limitedக்கு 90,000, S limitedக்கு 90,000. So totally 1,80,000 rupees கிடைக்கும். Till here no doubt, right?
come back to the question and see that S limited side sundry creditors R limited 25,000 rupees இருக்கும், which means we are obliged to pay him 25,000 rupees. So mutual obligation 25,000 rupees. இப்போ S limited R limited வாங்கியாச்சு. ஸோ இந்த 25,000 இங்கே மைனஸ் பண்ணுறோம். ஸோ 1,55,000 rupees கிடைக்கும். ப்ரீவியஸ்லி ஐ டோல்ட் யூ தேர் வாஸ் கேஷ் இன் ட்ரான்சிட் ஆஃப் 5,000 rupees இன் தி கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பேங்க் பேலன்ஸில் ஆல்ரெடி நம்ம அதை ஆட் பண்ணி காட்டிட்டோம். இந்த 5,000 rupees நம்ம இங்கே டெப்டாஸில் குறைச்சி காட்டணும். ஸோ 1,55,000 5,000 மைனஸ் பண்ணால் 1,50,000 rupees. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம சண்டே டெப்டாஸில் எழுதிடலாம். இட் will be like 1,50,000 rupees. When it comes to sundry creditors, similar way. கிரெடிட்டாஸிங் பொறுத்த வரைக்கும் இங்கே 80,000 இருக்குது. ஸோ மேலே சண்டே ட்ரேட் கிரெடிட்டாஸ் ஒரு 40,000 இருக்குது. ஸோ ஆர் லிமிட்டில் 40,000, எஸ் லிமிட்டில் 80,000, 1,20,000 rupees. மியூச்சுவல் obligation ஆர் obliged ஃபார் ஆல். இங்கே 25,000, சேம் 25,000 இங்கே சண்டே கிரெடிட்டாஸ்லேயும் லெஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 1,25,000 20,000 25,000 மைனஸ் பண்ணால் யூல் கெட் 95,000 rupees. இந்த 95,000 rupees தான் ட்ரேட் பேயபிள்ஸான சண்டே கிரெடிட்டாஸில் நம்ம எழுத வேண்டிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நவ் எவ்ரி திங் காட் ஓவர். ஸோ நம்ம ப்ளஸ் பண்ணும்போது வேல்யூ வில் பி லைக் 2 lakhல 1,57,000 35,000 ப்ளஸ் பண்ணி 1 lakh ப்ளஸ் பண்ணி 95,000. ஸோ 2 lakh ப்ளஸ் 1,57,000 ப்ளஸ் ஒரு 35,000 ப்ளஸ் ஒரு 1 lakh ப்ளஸ் ஒரு 95,000 will bring an amount of 5,87,000 rupees வரும். ஸோ இங்கே 2,70,000 tangible asset பின்ன ஒரு 15,000 ப்ளஸ் 57 ப்ளஸ் 1,50,000 plus 45,000. So 2,70,000 plus 15 plus 57 1,50,000 plus or 45,000 will bring an amount of 5,87,000 rupees. So both liability and asset side got tanged over. So இப்போ illustration 5 complete ஆயிடுச்சு. This is cash in transit question. Cash in transit வந்துச்சுன்னா just remember ரெண்டு இடத்துல adjustments இருக்கும். ஒரு இடத்துல ப்ளஸ் பண்ணணும், ஒரு இடத்துல மைனஸ் பண்ணணும். இங்கே மியூச்சுவல் obligation அதாவது கொஸ்டினில் செப்பரேட்டாக பிரித்து கொடுத்ததுனால தான் நம்ம சண்டே கிரெடிட்டாஸ் டெப்டாஸில் மேனேஜ் பண்ண வேண்டியது ஆர் லிமிட்டட் இருந்ததுனால தான் மியூச்சுவல் obligation பேரில் நம்ம ரெண்டு சைடையும் 25,000 மைனஸ் பண்ணோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள், பெருசாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ illustration 5 also got over.